Hi, Vanakkam. I'm Dr. Chandrasekhar, having 30 years of experience in orthopedic surgery. The founder of KCK Hospital, Kolattur, Chennai, 99. இப்போ முக்கியமா நிறைய பேருக்கு காமனா வரக்கூடிய கம்ப்ளைண்ட் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா பேக் பெயின், லோ பேக் பெயின். இந்த லோ பேக் பெயின் பார்த்தீங்கன்னா சின்னவங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே வருது. எஸ்பெஷலி இப்போ உள்ள காலகட்டத்தில் யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய பேருக்கு இந்த ஹீல் முதுகு வலி, அதாவது லோ பேக் பெயின் வருது. இந்த லோ பேக் பெயின் பார்த்தா மெஜாரிட்டி ஆஃப் த பேஷண்ட்ஸ்க்கு, மெஜாரிட்டி ஆஃப் த மக்கள் நம்ம ஆபரேஷன் இல்லாமே குணப்படுத்திடலாம். ஆனா அது சரியான முறையில நம்ம வாழ்வியல் முறைகளை பின்பற்றல அப்படின்னா இது மேஜர் ப்ராப்ளமா கொண்டு போய் விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ நான் இப்ப சொல்லக்கூடிய இந்த நெறிமுறைகள், வழிகாட்டுதல் எல்லாம் ஃபாலோ பண்ணா நல்ல தீர்வு கிடைக்கும். ஆக்சுவலா லோ பேக் பெயின் வர்றதுக்கு காரணம் டிஸ்க் ப்ராப்ளம். இப்ப நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, L4, L5 டிஸ்க் ப்ராப்ளம் இருக்கு, L5S1 டிஸ்க் ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறது. அதுக்கு முக்கியமான காரணங்கள் பாத்தீங்க அப்படின்னாக்கா, இப்போ உள்ள மாடர்ன் வேர்ல்ட்ல செடென்டரி லைஃப் ஸ்டைல். மெயினா நம்ம இதை ப்ரிவென்ட் பண்றதுக்கும் வந்த வியாதி மேலும் அதிகமாகாம இருக்கிறது. நான் ஒரு 5 பாயிண்ட்ஸ் சொல்றேன். இதை பின்பற்றினீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய இடுப்பு முதுகு வலி சீக்கிரமே குணமாகிவிடும், திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி. இந்த 5வது பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம உட்காரக்கூடிய போஸ்டர். நம்ம we should always maintain straight posture. ஏன்னா நம்ம முதுகு பாத்தீங்கன்னா we have a curvature. ஸோ அதனால ரொம்ப மூன் போட்டு உட்காரதோ, ரொம்ப பின்னாடி சாஞ்சு உட்காரதோ இருக்கக்கூடாது. ஸோ ப்ராப்பர் சிட்டிங், அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் முதுகு பிரச்சனை இந்த ஐடி ப்ரொஃபஷனல் சிட்டிங் டெஸ்க் ஜாப் உள்ளவங்களுக்கு ரொம்ப வருது. ஸோ அதனால நம்ம உட்கார்ந்து வேலை செய்யறப்போ எவ்ரி 45 மினிட்ஸ் பிரீஃப் வாக்கிங், லைக் 5 மினிட்ஸ் வாக்கிங், நம்ம தொடர்ந்து உட்காரணுங்கிற சூழ்நிலையில இருந்துச்சு அப்படின்னாக்கா எவ்ரி 45 மினிட்ஸ் ஒரு 5 to 10 மினிட்ஸ் வாக் பண்ணீங்கன்னா அந்த ஸ்பைன் முதுகெலும்பு கூடிய ஸ்ட்ரெயின் குறையும். இது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா ப்ராப்பர் பேலன்ஸ்டு டயட். ஸோ இந்த மாதிரி மூட்டு வலி, இந்த மாதிரி முதுகு பிரச்சனை இருக்கவங்கலாம் ஹை ப்ரோட்டீன் அண்ட் ஹை கால்சியம் டயட் எடுத்துக்கணும், நிறைய தண்ணி குடிக்கணும், அண்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிடணும். இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு குறைக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ யுவர் ஃபுட் டயட் ஷுட் பி ஹை ப்ரோட்டீன் அண்ட் ஹை கால்சியம் டயட். 4வது பாயிண்ட் அப்படி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப். ஒன் ஆஃப் த காமனஸ்ட் காஸ் ஃபார் பேக் பெயின் ஸ்ட்ரெஸ். இந்த ஸ்ட்ரெஸ் நம்ம குறைக்கிறதுக்கு நம்ம பிசிக்கல் எக்ஸசைஸ், யோகா அண்ட் மெடிடேஷன் பண்றது நல்லது. ரொம்ப 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 முக்கியமான ஒரு ப்ரிவென்டிவ் மெஷர் ஃபார் பேக் பெயின் அப்படின்னாக்கா எக்ஸசைஸ். எக்ஸசைஸ் அப்படிங்கிறப்போ பாத்தீங்கன்னா கோர் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ். ஸோ முதுகெலும்பு சுற்றியுள்ள தசைகளை நம்ம பலப்படுத்திட்டோம் அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய டிஸ்கு, நர்வ்ஸ் எல்லாமே நல்லா ப்ரொடெக்ஷன் ஆயிடும். ஸோ இந்த கோர் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் ரெகுலரா பண்றவங்களுக்கு ரிலாப்ஸ் அண்ட் ரெக்கரன்ஸ் ஆஃப் பேக் பெயின் இந்த மாதிரி காமன் டிஸ்க் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த 5 வழிகாட்டுதல்கள் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னாக்கா பேக் பெயின்ல முழு நிவாரணம் பெற முடியும். ஸோ நாளடைவில் எலும்பும் பலப்படும், எலும்பு தேய்மானம் அப்படிங்கிறதும் பிரிவென்ட் ஆகும். நன்றி.